நம்ம என்ன சாதிக்கிறோம், நான், எனது, அகந்தை, இதெல்லாம் நம்மளை அழிக்கும். நீங்க மண்ணை வளப்படுத்துற வரைக்கும் தாங்கும். நான் வேற மண்ணு வேறன்னு அவங்க சிந்திக்கிறாங்க. உரிமையோட சொல்லலாம், நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன். இது ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படிதான் சொல்றேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது. சிறு வயதிலிருந்து என்னுடைய தந்தை மிகுந்த கடவுள் வழிபாடு இருக்கிறவர். 3 வயசுல என்னை கூப்பிட்டு கும்பிடுப்பான்னாரு. இது யாருன்னே தெரியாதவங்களும் நம்ம கும்பிட முடியாது, என்னை விட்டுருங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அவர் விட்டுட்டார். வீட்லேயும் சொல்லிவிட்டு அம்மா கிட்டே எதுவும் என்னை கூப்பிட்டு எதுவும் வளர்க்கக்கூடாது, நானாகவே வளருவேன், எனக்கு எதுவும் சொல்லித்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் அம்மாவும் காலையில் அங்கே தான் உட்காந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே பல கூட்டங்களுக்கு வந்திருக்கிறாங்க. தந்தை காலமாயிட்டதுனால அவங்கள வச்சு, அவங்க அப்பாவுக்கு பதிலாக அவரை வச்சு பார்த்துட்ருப்பேன். அவங்ககிட்ட சொல்லிட்டேன், கடவுளுங்கிறவர் நீங்கள் நினைக்கிற கடவுளெல்லாம் இங்கே உலகத்தில் இல்லை. 2 தான் இருக்குது. அது ஆற்றல், இன்னொன்று அது இயங்கு ஆற்றல், சக்தி. அதை வேணுமா திருவண்ணாமலை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அது உண்ணாமலை அம்மன் அப்படிங்கிறது ஹிந்து சமயம், அது தமிழ் சமயத்தில் அது இருக்குது. நீங்கள் வேறு எங்கே உலகத்தில் எங்கே போனாலும் மெய்ப்பொருள் ஒன்று தான். இதை உடனே எல்லா மதமும் ஒன்று தான் சொல்லுது, எல்லா மதமும் ஒரே கடவுள் தான், நான் மதத்திற்கும் எதிரானவன். ஸோ கடவுளையும் நான் நம்பினதில்லை. நான் ஹிந்துன்னு சொல்ல மாட்டேன், நான் தமிழ் சைவம்னு சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா நான் எதுவுமே இல்லை, எதுக்குள்ளேயும் நம்ம அடங்க மாட்டோம். நீங்கள் எந்த பெயர் நம்ம சொன்னாலும் அது நம்ம மனதினுடைய ஒரு வெளிப்பாடே தானே தவிர அது உண்மைக்கு சேராது. இந்த பிரபஞ்சம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காது. நான் என்ன மதம் என்னன்றலாம் அதுக்கு தேவையில்லாதது. அது வெறும் சாட்சி, வெறுமனே ஒரு சாட்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதில் பிறக்கிறோம். இந்த உடம்பு நம்ம பிறக்கல, இந்த உடம்பு பிறக்குது. நம்ம ஐயா சொன்ன மாதிரி கர்ம வினையினால் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், ரசாயனங்கள் உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் கொட்டி வினைகளை வாங்கிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது வினை நம்மளை தான் சேரும். அந்த வினை அப்படிங்கிறது இதெல்லாம் ஆன்மீகம் இல்லை, உண்மை. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோங்கிறது நம்மளை தீர்மானிக்கும். நம்ம என்ன சாதிக்கிறோம், நான், எனது, அகந்தை, இதெல்லாம் நம்மளை அழிக்கும். எவ்வளோ நம்ம கீழே போய் ஒன்றுமே இல்லைன்னு ஆகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இது எல்லாம், இந்த ஞானமெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இல்லை, மேற்கத்திய அறிவியலில் இது இல்லை. அவங்க ஃபாலோ பண்ணுறது பைத்தகோரஸ், அரிஸ்டாட்டில், கிரேக்க தத்துவ ஞானிகள், அறிவியல் அந்த சிந்தனையாளர்களை தான் மேற்கத்திய கலாச்சாரம் பின்பற்றுவதால் இந்த குழப்பங்கள் எல்லாம் நடக்குது. நம்ம கிழக்கு ஈஸ்ட், நம்ம இந்தியா, இந்த இந்திய நிலப்பரப்பில் இருந்து நான் இருக்கிறேன்னு சொன்னால் நான் இப்படித்தான் சிந்திப்பேன், எல்லாம் ஒன்றுன்னு சிந்திப்பேன். அவங்க தனி, நான் வேற மண் வேறன்னு அவங்க சிந்திக்கிறாங்க. அவங்க நான் வேற, விதை வேற, நான் வேற, பயிர் வேற, எல்லாம் வேற, அழிச்சா போ, இயற்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது மண், கல், உயிரற்ற பொருள். இதனால எல்லாத்தையும் விற்கிறாங்க. நம்ம இங்கிருந்து அப்படி செய்ய மாட்டோம். ஆனா இன்னைக்கு நம்மளை செய்ய வச்சுட்டாங்க. இந்தியா ஃபுல்லா 60 வருஷம் 70 வருஷமா அதை நம்ம அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம். கிருஷ்ணன் ஐயா ஊட்டி வந்திருக்கிறாரு, அவங்க காலையில் வந்தாரு, இங்கே பரிசு வாங்கினாரு. ஐயா அமருங்க, நன்றிங்க. ஐயா வந்திருக்கிறாரு. அவர் கேரட்டு, பீன்ஸு, இது போல் ஊட்டியில் அந்த குளிர்கால காய்கறிகளை அவர் பயிர் செய்கிறாரு. அவர் கேட்பாரு, நிறைய விவசாயிகள் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா உங்களுடையது பயோ, ஏன்னா எல்லாரும் என்ன தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, எனதையும் பயோன்னு புரிஞ்சுக்கிறாங்கல்ல, இயற்கைன்னு என்னையும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ எனது இயற்கை அல்ல, இது உயிரி தொழில்நுட்பம், உடனடி. இப்போ உங்களுக்கு புரிய வச்சேன். அப்போ எடுத்த உடனே அவங்க என்ன கேட்பாங்க, ஐயா என்ன சொன்னார், ஐயா உங்களுக்கு தென்னை பல வருட பயிர்களுக்கு, மரங்களுக்கு உங்களுடைய பயோ ப்ராடக்ட் ரிசல்ட் கொடுக்கும். அது மெதுவாக, ஏன்னா அது பல வருட பயிர், அது 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் மண்ணை வளப்படுத்துற வரைக்கும் தாங்கும். எனது கேரட்டு, பூண்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, இதற்கு போய் உங்கள் ப்ராடக்டை கொடுத்து ரிஸ்க் எடுத்து விளைச்சல் போச்சுன்னா அந்த நஷ்டத்தை யார் தருவா? அந்த கேள்வி அவர் கேட்கல, அதை நானே புரிஞ்சுக்குவேன்.
அடுத்த கேள்வி அதைத்தானே இருக்கும். அந்த நஷ்டத்தை யார் தருவா? அவரும் அது கேட்குறாரு. அதே மாதிரி வந்து ஐயாவுக்கு தெரியும், ஊட்டியிலிருந்து ஒரு 20-30 பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க. இன்றைக்குமே வருவாங்க, படையாக வருவாங்க. அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெரும் ஒரு 20-30 பேர் அங்கேருந்து மட்டும் வந்துட்டாங்க. வந்து நல்லபடியாக தான் கேட்டாங்க. நான் விளக்கம் சொன்னேன். இப்போ அவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஊட்டியில் அவ்வளோ ரசாயன மருந்துகள் பயன்பாடு இருக்குது, உரங்கள் பயன்பாடு இருக்குது. ஆனால் B2 கிரீன் பொருள் வெற்றிகரமாக அங்கே போய்கிட்டே இருக்குது. ரசாயன உரத்தை வந்து தூக்கி போட்டுட்டு நம்மக்கிட்ட வராங்க. இது போல நம்ம சிந்தனை இங்கே இருக்கும், அந்த மேற்கத்திய சிந்தனை அப்படி இருக்காது. 2016 தம்மபாடா புத்தருடையது, திருமந்திரம், ரமணனுடைய நான் யார், விவேகானந்தனுடைய ஞான யோகம், மகாவீரா கைவல்ய நவநீதம், பாலகிருஷ்ணன் பாலமுருகன் வந்திருக்கிறாரு. நன்றி பாலமுருகன். சைனா லாவோட்சு, சாந்தசு, லீத்தசு, ஜர்துஸ்ட்ரா, ஜே கிருஷ்ணமூர்த்தி, எரக்லைட்டஸ், திபெத் புத்திசம், ஜென்னு, தாவோ, சூஃபி, விக்யான் பைரவ் தந்த்ரா, இது போல் நான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நேரம் இல்லை. மார்க்கஸ் அரேலியஸ், இது போல் தன்னை உணர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம். ஜீசஸ் கிரைஸ்ட், முகமது நபி, மோசஸ், இவர்களெல்லாம் தன்னை உணர்ந்தவர்கள். அரவிந்தர், சாரதா தேவி, இதுபோல் தன்னை உணர்ந்து சித்தர்கள், 18 சித்தர்கள், சைலண்டில் போட்டிருப்பா, பட்டினத்தார், தாய்மானவர், இதுபோல் தன்னை உணர்ந்த சித்தர்களை படித்து ஒரு நான் அமெரிக்கா போனாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒரு 1000 நாள் நான் அமைதியாக இருந்திருக்கிறேன். 1000 நாட்கள். அந்த 1000 நாள் அமைதியாக இருக்கும் பொழுது இந்த புலன்கள் அமைதியாகி, பொறிகள் அமைதியாகி, மனம் அமைதிப்படுத்தி, தனக்குள் இருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மையை பார்த்து விட்டு அமைதியாக இருந்தவனை தான் பிடிச்சி இப்போ அங்கே விஞ்ஞானத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. இதுதான் நடந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம தான் எல்லாம் விட்டுட்டு பேசாமல் இருக்கிறோமே. அப்போ எனக்கு தெரியும், இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு உயிரினங்களையும் தன்னை நோக்கி யார் வரார்களோ அவர்களை கருவியாக பயன்படுத்தி தனக்கு தேவையானவற்றை செய்து கொள்ளும். அந்த கருவியாக நான் இருக்கிறேன். அந்த கருவியாக இருக்கிறதுக்கு தகுதி என்ன அப்படின்னா, நானுன்னு இருக்கக்கூடாது. நானுன்னு இருக்கவங்கள நீயே பார்த்துக்கப்பான்னு சொல்லிடும் பிரபஞ்சம். நீயே உன்னை பார்த்துக்கொள், நீ தான் நானுன்னு இருக்கிற இல்லை, உனக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால் என்னுடைய குடும்பத்திலையும் நான் சிறு குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் சொல்லிவிட்டு, துணைவியாருக்கும் சொல்லிவிட்டு, தந்தை அம்மாவுக்கும் சொல்லிவிட்டு, எல்லாருக்கும் இதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதுக்கு தான் வந்து விவசாயம் சாதாரணதல்ல. விவசாயங்கிறது வெறும் மண், பயிர், அதில் விளைச்சல் அல்ல. அது உங்களுக்கு இந்த நான் எனதுங்கிறத அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. தோட்டத்தில் உக்காந்து மரத்தினுடைய மண்ணோடையும் உறவாடுங்க, பேசுங்க, சும்மா தியானம் பண்ணுங்க, வெறுமையாக நினச்சி பாருங்க. எதுக்குமே எல்லாத்தையுமே பணம் காசுன்னு பார்க்க வேண்டாம், பொருளாக பார்க்க வேண்டாம். ஒரு நொடி, 5 நொடி முடிஞ்சா, 1000 நாள் தேவையில்லை. கொஞ்ச நாள் அமைதியாக வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு, அதாவது அடுத்த ஜென்மத்திற்கு நல்ல பிறவியை தரும். ஐயா சொன்னாங்க முதுமை வரம் அப்படின்னு சொல்லி. அதற்கும் நான் சொல்லிடுறேன். முதுமை வரம் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு சொன்னால், குறைந்தபட்சம் நம்ம வேதத்தில் உபநிடதங்களில் சொன்னது போல பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த 4ஐயும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா முதுமை ஒரு வரம். இல்லைன்னா முதுமை வந்து சும்மா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறையில் படுற கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நோய் இல்லாமல், நோய் வந்து நிரந்தர உறவாக மாறும். உடம்புக்குள்ளேயே நோய் உக்காந்துக்கும். நம்மளாலேயும் முடியாது, மற்றவங்களாலேயும் முடியாது. 60 வயதிற்கு மேலே
இந்த உபநிடத வேதங்கள் என்ன சொல்றாங்கன்னா வனப்பிரஸ்தம், அதாவது பிரம்மச்சரியம்னா என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதல்ல. 5 வயதிலிருந்து 20 வயது வரை இப்போ நான் சொன்ன அந்த உண்மையை, மெய்ப்பொருளை, இதில் எதுவும் ஆன்மீகம் இல்லை, பக்தி இல்லை, கடவுள் இல்லை, கும்பிடுறது அதெல்லாம் இது கிடையாது. உள்ளே போகணும், வெளியில் இந்த உலகத்தை மறக்கணும். அப்போ பொறிகள் தான் வெளியில் போகுது, அதை அடக்கணும். புலன்கள் அதுக்கு துணை புரியுது, அதையும் அடக்கணும். மனம் அதுக்கு துணை புரியுது, அதையும் அமைதிப்படுத்தணும். இதையெல்லாம் செய்து உள்ளே போனீங்கன்னா அதுதான் உண்மை. உண்மை பொருளை நீங்கள் பார்க்கலாம். இந்த உண்மை பொருளுக்கும் விவசாயத்திற்கும் 100க்கு 100 தொடர்பு இருக்கு. ஏன்னா நீங்கள் பார்க்குற, நீங்கள் செய்கிற விவசாயம்ங்கிற பேரில் இருக்கிறது எல்லாம் இயற்கை, இறைவன், இறைவனுடைய உடல்கள் தான் அது. இறைவன் யாரும் இல்லை, நான் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன், திரும்ப என்னை தவறாக புரிஞ்சிக்கூடாது. இறைவன் இல்லை, எங்கேயும் நம்ம நினைக்கிற இறைவன் இல்லை. இந்த உருவங்களாகத்தான் இருக்கிறது. கல், மலை, காற்று, மணல், நம்ம பயிர், பூச்சிகள், மண்புழு, இதுதான். அதை அதுபோல் நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அதில் அந்த இறைத்தன்மை வெளிப்படும். அது பேர் வச்சு பார்க்கக்கூடாது. இது அணில், இது புறா, இது காக்கா, குருவி அப்படின்னு பேர் சொல்லக்கூடாது. எதையும் பேர் சொல்லாமல், எதற்கும் பேர் வைக்காமல், எதை பற்றியும் சிந்திக்காமல், உங்களுடைய மொழி, அறிவு, தகவல், உள்ள போன தகவல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அமைதியாக அதை பாருங்க. நம்மளும் இருக்க மாட்டோம், அங்கே எதுவுமே இருக்காது. இது விவசாயிகளாகிய நமக்கு மட்டும்தான் இது மிகப்பெரிய பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கும்.